ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஜூலை 31 பறந்த காதல் புறாக்கள். அக்டோபர் 24 லேண்டிங் ஆன் ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு இம்புட்டு நாளா, 70 நாளா, ஒன்றும் புரியலையா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். எண்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸுமே இன்ஸ்டாகிராமில் இல்லை, எங்கிட்டே கமெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் அப்பப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாவில் எனக்கு பிடிச்சி நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நேற்றுக்கு நடந்த எபிசோடில் ரெடிட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா நேற்றுக்கு எபிசோடில் 2 பேருமே ஒரே மாதிரி காஸ்டியூம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து போட்டிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம ஃபேன் பேஜ்லேருந்து ஷேர் பண்ண ஒரு அப்டேட் தான். முதல் முறையாக வந்து சேம் காஸ்டியூம் அதாவது இவங்களும் ரிப்பீட்டட் காஸ்டியூம் போடுவாங்க, இவங்களும் ரிப்பீட்டட் காஸ்டியூம் போடுவாங்க. பட் ஒரே டைமில் ரிப்பீட்டடாக காஸ்டியூம் வந்து இதுதான் முதல் முறை. அதுவே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அன்னைக்கு. ஸோ நேற்றுக்கு நிறைய ஸ்பெஷல், அதாவது ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தது அப்படியே ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்துச்சு. அப்புறம் நிறைய கிரியேட்டட் மொமெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் சீன்ஸ் கிரியேட்டட் மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த அல்வா மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாப்பி மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிப்பீட்டட் காஸ்டியூம் 2 பேரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டியோ ரிப்பீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜூலை 31 பறந்த காதல் புறாக்கள் லேண்ட் ஆனது அக்டோபர் 24 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம விஜயும் காவேரியும் சேம் காஸ்டியூம் எப்போ வியர் பண்ணாங்கன்னா ஜூலை 31 தான். ஸோ அது இங்கிலீஷ்லலாம் மாமியார் பேசுவாங்க, கோ வித் புருஷன்டி, கோ அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷனில் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டார்லிங் கேன் வி ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பறக்கிற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்கும். அப்போ பறந்த காதல் புறாக்கள் அதே காஸ்டியூமோட. ஸோ அக்டோபர் 24 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு எடிட்டு பார்த்ததுமே எனக்கு வந்து எப்பெல்லாம் யோசிக்கிறாங்க பாரியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.